நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கடலைனாலும் கோச்சடையான் ஒரு ரொம்ப நல்ல படம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ சடனாக கோச்சடையான் பற்றி பேசுகிறேன்னு கேட்டால், இப்போது இந்த வித் லவ் படத்தோட ப்ரொடியூசர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்போ அந்த படத்தோட சக்ஸஸ் எல்லாம் தொடர்ந்து இப்போ அவங்க ரொம்ப வெளியே நிறைய அந்த பேட்டிகள் எல்லாம் கொடுக்குறப்போ அப்போ அவங்க வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோச்சடையான் படத்தையே ஏஐ ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, இப்போ அதோட ஒரு 40 செகண்ட்ஸ் ஒரு டீசர் கட் மாதிரி ஒன்று ஏஐ மாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லப்போனால் நமக்கு ஒரு அந்த கோச்சடையான் படம் ஒவ்வொரு டைம் நமக்கு பார்க்குறப்போ ஒன்று தோணும், இது லைவ் ஆக்ஷன் படமாக வந்திருந்தால் எவ்வளோ ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பட் அகைன் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னா, ஒரு 2007, 2008 அந்த மாதிரி டைமில் கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு சுல்தான் த வாரியர் ஒரு அனிமேட்டட் படம் வந்து ரஜினிகாந்தை வச்சு எடுக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பல காரணங்களால் அது ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2011 அந்த டைமில் அதே மாதிரி பட் ராணா அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கலான்னு கே.எஸ். ரவிக்குமார், ரஜினிகாந்த் இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி அப்போ தான் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட போஸ்டர்ஸ், ஸ்டில்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சுல்தான் படத்துக்கான ஒரு டீசர்ஸ் கூட நீங்கள் இப்போ யூடியூப்லலாம் போய் செக் பண்ணிங்கன்னா சுல்தான் படத்தோட டீசர்லாம் கிடைக்கும். 2011 ராணாங்கிற டைட்டிலில் படம் ஆரம்பித்து பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பித்த புதுசுலேயே எல்லாமே இதெல்லாம் பீரியடிக்கல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். ஐ மீன் பீரியடிக்கல் ஆக்ஷன் தான். அகெயின் வந்து 2011 அந்த டைமில் பூஜை போட்ட ஆரம்பத்திலேயே ரஜினிகாந்த் அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்போ தான் வந்து அவங்களாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க அமெரிக்காவில் போயிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு அப்போ வருது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2-3 வருஷம் அவரோட படங்கள் எதுவுமே வந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து தான் இந்த லிங்காவும் கோச்சடையான் இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இந்த ராணா ட்ராப் ஆன உடனே அகைன் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகி சரி இப்போ ஓகே ரொம்ப போய் லைவ் ஆக்ஷன் எடுக்காமல் இப்போ அகைன் அந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் படம் அந்த மாதிரி அந்த டைமில் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் கோச்சடையான் படம் இப்போ வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கும் ராணாக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு கே.எஸ். ரவிக்குமார் அப்போவே கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கோச்சடையான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கோச்சடையான் வந்து 2011-12 அந்த டைமில் எல்லாம் ஷூட் பண்ணி அது எப்படின்னா ஷூட்னா வெளியே இல்லை ஒரு வித்தின் ஒரு நம்ம ஹாலிவுட் படங்களே எடுப்பாங்களா அவெஞ்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி இடத்துல ஒரு 48 கேமரா சுற்றி வச்சுருவாங்க. அதில் மோஷன் கேப்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஜினிகாந்துக்கு அங்கே ஒரு காஸ்டியூம் ஒன்று இருக்குது, நீங்கள் மேக்கிங் வீடியோலாம் ஆன்லைனில் இருக்குது பார்க்கலாம். அதை போட்டுட்டு அவரோட மோஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அதை வச்சு அந்த அனிமேட்டட் படம் வந்து ஸ்டோரி அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. இதில் ரொம்ப வந்து அந்த ஒரு உடல் உழைப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இத்தனைக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகேஷ் அவங்களே வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த மெத்தடில். அது ஒரு அந்த டைமில் ஒரு ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. எகைன் இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு மொத்தம் 48 கேமரா வச்சு ஷூட் பண்ணி நிறைய சீனை வந்து ரஜினிகாந்துக்கு பதிலாக இந்த லல்லு சபா ஜீவா இருப்பார்ல அவர்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆக்டிங்லாம் பண்ணி அதான் அந்த மாதிரி கேப்சர் பண்ணி படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. 2012 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக அப்போ பிளான் பண்ண படம் 2012, 2013 தாண்டி அப்படியே ரிலீஸ் தள்ளி போய் 2014 மே மாதத்தில் தான் கடைசியாக அந்த ரிலீஸ் ஆச்சு. இத்தனைக்கும் 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய காரணங்களால் ரிலீஸ் ஆகாமல் 23ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 2D 3Dலன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா அப்போ போய் தியேட்டரில் பார்த்த எல்லாருக்குமே ஒரு கலவையான விமர்சனங்கள் இருந்தது. எந்த மாதிரினா சில பேருக்கு வந்து அது ஒரு வெறும் பொம்மை படமாக மட்டும்தான், ஜஸ்ட் லைக் தட் பொம்மை படம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஓகே அந்த விஷயங்கள் ப்ராப்பராக மேக் பண்ணலனாலும் ஸ்டோரி வைஸு கண்டென்ட் வைஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நிறைய வந்து நல்ல ரிவ்யூஸே வந்துருந்தது. ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் ஓவராலாக பார்க்குறப்போ இப்போ வந்து ஒரு அண்டர் ரேட்டட் படம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது மெயின் ப்ராப்ளம் எனக்கும் என்ன தோணுச்சுன்னா அது ஒரு ரொம்ப ஓவரான ஒரு அந்த அனிமேஷனே வந்து ரொம்ப கார்ட்டூன்தனமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இது மட்டும் சீரியஸாக இந்த படத்தை லைவ் ஆக்ஷனை எடுத்திருந்தா பாகுபலிக்கு முன்னாடியே இது ஒரு பெரிய படமாகவே வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டோரி பொட்டன்ஷியல் இந்த படத்துலேயே இருக்குது. சொல்லப்போனால் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு கொடுத்த லீட் ஆகட்டும், படத்தில் வர டயலாக்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே அது இன்னுமே இந்த மாதிரி ஒரு கதையில் ஸ்டோரி ட்விஸ்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்ன எனக்கு எல்லா இடத்துலையும் உறுத்துனது என்னென்னா அதில் வந்து அந்த கார்ட்டூன்ஸ் தான். சொல்லப்போனால் தீபிகா பட்டுக்கோன் ஆகட்டும், ரஜினிகாந்த் யாருக்குமே வந்து அந்த ஒரு இதுவே செட் ஆகலை. நிறைய இடத்துல வந்து சரத்குமார் தான் பேசி கண்டுபிடிக்கிறது அந்த ஒரு வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பட் எகைன் எல்லாருக்குமே அப்போ இருந்த இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு குறை என்னென்னா அது வந்து லைவ் ஆக்ஷனாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தான். ஏன்னா ரொம்பவும் ஒரு ஆவரேஜான விஎஃப்எக்ஸ் அந்த அனிமேஷன் இருந்ததுனால வந்து யாருக்குமே பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த படம் வந்து பெருசாகவே அதுக்கப்புறம் பேசப்படாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ரஜினி படங்களில் வந்து அது ஒரு படமாகவே பெருசாக யாரும் சேர்த்து கம்மியாக பார்க்குறாங்க. இத்தனைக்கு அதுக்கு ஜெயா டிவிக்கு போயிடுச்சா, அது இருக்கிற தடமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நான் அப்பப்போ யூடியூப்பில் போட்டு அதில் நல்ல சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். பட் எகைன் அதில் பிஜிஎம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக சாங் அவ்வளோ பெருசாக
ஒர்க் அவுட் ஆகலை. ஓப்பனிங் சாங் பிடிக்கும், மற்ற சாங்ஸ் எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் நிறைய பேருக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அகைன் அது நல்ல பாடல்களாக தான் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து, எனக்கு தான் பர்சனலாக அது பிடிக்கல. பட் அகைன் ஓவராலாக அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை அம்சங்களோட படம். நானும் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்துச்சு இது மட்டும் லைவ் ஆக்ஷனாக எடுத்திருந்தா நல்லாமே இருந்திருக்கும். எப்போவுமே அந்த படம் பார்க்கும்போது எங்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் சரி செகண்ட் பார்ட்டும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா பெருசாக வரவேற்பு இல்லாததுனாலன்ற மாதிரி அப்படியே விட்டாச்சு. ஏன்னா அதில் செகண்ட் பார்ட்டில் சைனா விசஸ் ராணா அந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு முடிச்சிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் 3Dல தான் பார்த்தேன், கோயம்புத்தூர் கேஜி தியேட்டரில். பட் அகைன் இந்த படம் இப்போது ஏஐ ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுற போகிறதான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் அந்த ஏஐ ட்ரெய்லர் நீங்கள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கோங்க ட்ரெய்லர் ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் போய் பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டே பண்ணி ஒரு ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி ரிலீஸ் மட்டும் பண்ணால் பிச்சுக்கிட்டு ஓடும். சீரியஸாக ரொம்ப பிச்சுக்கிட்டு. ஏன்னா இப்போ அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்ச படம் இல்லை தமிழ் சினிமாவில். அடுத்த 2-3 மாதத்துக்கு படத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எலெக்ஷன் வருது, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு லைனப்பும் இல்லை. அடுத்த நாள் மே மாதத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஆல்ரெடி உரப்பட்ட ரீரிலீஸ் பண்ணதே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் நல்லா டெவலப் பண்ணி ரஜினிகாந்த் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாவே ஓடுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம். எனக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு இன்கேஸ் அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த படம் பார்க்கறதுக்கு நானும் அவரோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கோச்சையன் படம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த படத்தில் எதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு டைட்டில் மியூசிக், அந்த டைட்டில் வர பிஜிஎம் அதில் பிடிக்கும். அப்புறம் டைலாக்ஸில் ஒரு இன்டர்வில் ஒரு டைலாக், தப்ப முடியாத ரிஷி கோடகரே அந்த டைலாக் பிடிக்கும். ஜெயிலுக்குள்ளே ஒன்று பேசுவார்ல அதே ரத்தம், அந்த டைலாக்ஸ்லாம் பிடிக்கும். அப்புறம் பார்த்தாயா, இந்த மாதிரி நிறைய டைலாக் சொல்லிட்டே போகலாம் படத்தில். எஸ், பட் அகைன் நான் எனக்கு அதே குறை தான். கொஞ்சம் லைவ் ஆக்ஷனாக எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாகுபலியே தூக்கி சாப்பிட்ருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, பார்க்கலாம் இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத. ஃபஸ்ட் கொண்டு வராங்களா இல்லைன்னு தெரில. அதில் எந்த ஒரு டேட்டும் எதுவுமே போடல. சும்மா 40 செகண்டுக்கு ஒரு டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராகவே ரீக்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிச்சுன்னா செகண்ட் பார்ட் எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன். இந்த ரீரிலீஸ் இந்த படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா இல்லையான்றது மட்டும் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ.